ஹலோ குட்டிலூஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம்னா அம்பங்கஸே தான் விளாட போகிறோம். ஸோ எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் எந்த கேம் போனாலும் அது எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை. அமங்கஸ் விளையாடுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அமங்கஸ் விளையாடும் போது நமக்கு இம்போஸ்டர் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். நம்ம பையன் பாருங்க விளையாடுறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி ஒரு கெட்டப்பில் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். மண்டை மேலே கொண்டை வச்ச மாதிரி தொப்பியை வச்சுட்டான். ஓகே, இந்த தடவை போய் நமக்கு என்ன ரோல் கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸ் வந்து 13 பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணால் போதும். ஓகே, எல்லோரும் வந்தாச்சு. ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஹோஸ்ட்டும் வந்து ஸ்டார்டிங்க்கு கொடுத்துட்டாரு. உள்ளே போயிட்டுருக்கு. கேம் ஸ்டார்ட். பச்சைக்கில் கீழே பாருங்கள், குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கான். நல்ல பையன். ஓகே, நமக்கு என்ன ரோல்? க்ரூமேட். அப்போ சரி, போய் பேசாமல் போய் நம்ம டாஸ்க்கை பண்ணுவோம். எங்கே இருக்குது டாஸ்க்கு? இங்கே பாருங்களேன், இந்த க்ரீன் கலர் உள்ளே போயிட்டு வரான். கேட்டால் நான் இம்போஸ்டர் இல்லை, நான் ஒரு இன்ஜினியரு அப்படிம்பாங்க. என்ன பின்னாடியே வரான் அவன் பாருங்க. அங்கே நமக்கு பயந்து ஒளிஞ்சு நிற்கிறான் அந்த பிளாக்கு. நம்ம அவனுக்கு பயந்து இங்கே ஒளிஞ்சு நிற்கிறோம். அவனுக்கு தெரியாத நம்ம ஒரு டம்மின்னு, நம்மளுக்கு தெரியாத அவன் ஒரு டம்மின்னு. ஆக மொத்தம் டம்மிக்கு டம்மி தான். சரி, ஓகே, எங்கேயா டாஸ்க் எடுப்போம். எங்கேயுமே டாஸ்க் இல்லை. அதுக்குள்ளையாடே அங்கே பாருங்களே, பச்சை கலர் தான் போட்டு தள்ளிட்டாங்க. ஒருவேளை அவன் இம்போஸ்டராக இருப்பாளோ, ஏன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தா. இப்போ டெட் பாடி வேறு ஃபவுண்டு. ஆனால் நம்ம சொன்னால் நமக்கே ஓட்டு போட்டு நீ தான் சஸ்பெக்டட் சொல்லி போட்டுருவானுங்க. அது ஆலியா சொல்லுது, அந்த க்ரீன் கலரு ஜெனி வந்து ஆலியா தான் சஸ்பெக்ட் பண்ணுறா போல். சஸ்பெக்ட் பண்ணுறது சரி, நம்மளும் பிங்கிக்கே ஓட்டு போட்டு வைப்போம். காசா பண்ணாமா? அதுக்குள்ளே எல்லோரும் போட்டாங்கங்க ஓட்டு. ஓகே, நம்மளும் ஓட்டு போட்டாச்சு. பார்க்கலாம் ஆலியா தான் இம்போஸ்டர் இல்லைன்னா. ஒரு வேளை ஆலியா இல்லைன்னா இம்போஸ்டர் மறுபடியும் கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. ஆலியா நினைக்கும் பறந்து ஐயோ, நிஜமாவே இம்போஸ்டர் இல்லைங்க. ஐயோ, எவன்டா அவன் அப்போ கூட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. இவன் வேறு ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு கிடக்குறான். ஓ, நமக்கு ஒரு டாஸ்க் ஒன்று காட்டுது. ஓடி போய் டபக்குன்னு போய் கபால்னு முடிச்சுட்டு பார்க்கலாம். அங்கே போய் நிற்காதடா, டபக்குன்னு விண்டுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வந்து போட்டு தள்ளிடுவானா. இப்படி வா, லெஃப்ட்டு. அதுக்குள்ளே ஒருத்தவன்ட்டான். ஓகே, போடு. என்னடா அதுக்குள்ளே எவனே போட்டு தள்ளிட்டானுங்க. கூட்டத்தோட வந்து போட்டு தள்ளிட்டானுங்க. மீண்டும் ஜெனி. எப்படி? எனக்கு என்னமோ உண்மையில தான் சந்தேகமாக இருக்குது. அவள் வந்து போன டைம் பிங்க்குன்னா பிங்க்கு கிடையாது, இப்போ வந்து காரல்னு சொல்கிறா. என்னவா இருக்கும்னு எனக்கே தெரியல. சரி பார்ப்போம் இந்த வாட்டி என்னென்னு. ஆனால் எனக்கு ஜெனி எனக்கு உண்மையில தான் ஜெனி டவுட்டே. ஏன்னா சுற்றி நீ தான் வர. ஆனால் நான் உண்மையில டவுட் பண்ணுறேன். நான் பிங்க் பண்ணேன்னா கடைசியில் அவனுங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. பாரு, சும்மா இருக்கும்போதே எனக்கு 2 பேர் ஓட்டு போட்டு வச்சுருக்கானுங்க. அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோ ஒன் வாஸ் ரிஜெக்டட். சரி, ஓகே, மறுபடியும் உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணலான்னா ஸ்கேன் பண்ணுறக்கு ஒன்றும் கிடையாது. மறுபடியும் அதே டாஸ்க்கு நமக்கு சிக்னல் காட்டுது. நம்ம நேராக போய் டாஸ்க்கை முடிச்சிடலாம். டாஸ்கில் என்ன கேட்குது? ஜாலி டாஸ்க்குங்க. மேலே இருக்கிற பட்டனை கீழே தள்ளணும், கீழே இருக்கிற பட்டனை மேலே தள்ளணும். அவ்வளோதான், சிம்பிள். பார்த்திங்கன்னா வேறே விளையாடிட்டு இருக்கான். பச்சைக்கிளி எப்பவுமே அப்படி தான். ஒரு வேலையை டக்குன்னு முடிக்க மாட்டான், சுற்றி வந்து தான் முடிப்பார். உள்ளவே அடுத்த டாஸ்க் தேட போகிறான். லெஃப்ட் சைடில் காட்டுது, போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ ஜெனியை யாரோ எஸ்எஸ் பண்ணி தான் இவனுக்கு 3 பேத்தில் எவனோ நம்மளை போட்டு தள்ளியிருக்கான். நம்ம தான் ஜெனியை தப்பாக நினச்சிட்டோம். சரி, இந்த கேம்லையாவது கரெக்டாக போய் விளையாண்டு ஜெயிச்சுட்டு வாடா பச்சைக்கிளி. உன்னை நம்பி தான் அந்த தொப்பியை உனக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் அந்த தொப்பிக்குண்டான மரியாதையை காப்பாற்றி ஜெயிச்சுட்டு வா. ஏண்டா நான் உன்னா வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கேன். போடா, நீ எல்லாத்துலேயும் அழகாக தாண்டா இருக்க. போ எதை போட்டாலும் அழகா போடா, போ. ஓகே, வந்துட்டான். கேமு ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளும் ஒரு ஸ்டார்ட்னு போட்டிருக்கு, ஃபாஸ்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கோம். அது அங்கே போய் புள்ளியாக போய் மாறிடுச்சு. ஓகே, 15 out of 13. இன்னும் 2 பேர் வேணுமா? நம்ம ஹோஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். 15 பேர் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போவார், இல்லைன்னா அப்படியே தான் நிற்பார். நம்ம பையன் வேறு அங்கங்கே சுற்றி வந்துட்டுருக்கான். பாருங்களேன், அவனும் ஒரு தொப்பிக்காரனா. அவன் பாருங்கள், அந்த தொப்பிக்காரன் பின்னாடியே போயிட்டுருக்கான், அந்த ப்ளூ கலரு. அவனே சும்மா இருக்கான். ஆனால் இவன் சும்மா இருக்கானான்னு பார்த்தீங்களா? பாருங்கள்,
கூட போய் நினைக்கிறான். 2 பேரும் இணைந்த கைகள், தொப்பிக்கு தொப்பி ஃப்ரெண்ட்ஸு, திக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க 2 பேரும். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ளே போகிறோம். இந்த தடவை நமக்கு என்ன ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எந்த ரோல் கொடுத்தாலும் நம்ம உருப்படியாக பண்ண போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த தடவையாவது ஒரு இம்போஸ்டர் மாதிரி நம்ம கொடுத்தாங்கன்னா ஜாலியாக இருக்கும், ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம். அங்கே கேம்குள்ளே போயாச்சு. பச்சைக்கிளி டே இம்போஸ்டர்டா. ஷிஃப்ட் போடு. எப்படி உனக்கு ஷிஃப்டெல்லாம் பண்ண தெரியாது, சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். போய் பாரு போ. என்ன தனியாக சுற்றிட்டுருக்க? யாரையாவது போய் கொல்லுடா. போய் கொல்லு. 2 பேர் வராங்க, மாட்டிக்குவேன். போய் தனியாக இருக்கும்போது யாராவது தனியாக பார்த்தேன்னா போட்டுரு. தேடுறான், யாரை போடலான்னு தேடுறான். எவனும் கிடைக்க மாட்டேங்கிறான். இவனை போட்டுறியா? அவன் ஓடிட்டான், எஸ்கேப் ஆகிட்டான். அவன் உனக்கு மேலே இருப்பான் போல். போடா, மாட்டிட்டான். போட்டுறான் பையன். போட்டான். ஓடிரு வீட்டுக்குள்ள உள்ளோடிரு போயிட்டான். இங்கே போகிற, இங்கே இருந்துச்சுன்னா மாட்டிக்குவேன். அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டானே டெட் பாடியை. டேய், நம்ம ப்ளூ கலரையும் போட்டானுங்கடா, நம்ம தொப்பிச்சாரானே. சரி, நம்ம போய் கேட்போம். வேற என்ன, நம்மளும் தூங்கி எந்திரிச்ச மாதிரியே நடிப்போம். என்னை சஸ்பெக்ட்னு போட்டாச்சு. பார்க்கலாம் யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு. ஒரு வேளை யாரையும் பண்ணலன்னா ஸ்கிப் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு யாரையும் சஸ்பெக்ட் பண்ணுறதுனே தெரியல போல். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான்டா இருக்குது. நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டால் அவன் திருப்பி அடுத்த கேமில் நமக்கு ஓட்டு போடுவான். எதுக்கு? சரி, இந்த டைமில் யாரும் ரிஜெக்ட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கேமில் பார்க்கலாம். No one was ejected. Free imposter still remains. ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்திருக்கியாடா. ஆனால் உன்னால் பண்ண முடியாது, ஏன்னா நீ ஒரு இம்போஸ்டர். போ வேறு எங்கேயாவது போய் அங்கே என்ன பண்ணுற? நடிக்கிறானா? என்ன அவன் தைரியமாக வந்து நிற்கிறான். அவனும் ஒரு இம்போஸ்டர் தான் போல. அதான் அவனுக்கு கீழ் காட்ட மாட்டேங்குது. இங்கே ஒரு கருப்பாடு மாட்டிச்சு. போட்டாங்க பையன். போட்டிரு குதிச்சிட்டான். டக்குன்னு போட்டு, ஐயோ இங்கே ஆல்ரெடி ஒரு டெட் பாடி அங்கே எந்திரிச்சிருந்தேன்னா அந்த டெட் பாடி நான் தான் போட்டேன்னு சொல்லிடுவானுங்க. இங்கே எந்திரிக்கிறையா? அவன் பையன் டைமிங் பார்க்குறான், எங்கே எந்திரிக்கலாம் அப்படின்னு. சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். ஐயோ, இங்கே எந்திரிச்சிருந்தா இந்நேரம் நீ மாட்டியிருப்ப. ஒருத்த வந்து எட்டி பார்த்துட்டு போகிறான். பார்த்தியா? இதுக்குள்ள அலாரத்தை ஆன் பண்ணி டெட் பாடி ஃபவுண்டுன்ட்டானுங்க. நம்மளும் போய் அகெயின் அப்படின்னு தெரியாத மாதிரியே போட்டிருக்கோம். ஆனால் இதை மட்டும் நம்ம போட்டுத்தானே 2 டெட் பாடிஸ் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக சேட்டுக்கு வெளியே உட்காந்து அவன் நினைப்பானுங்க, அட பாவிட்டே திங்கு என்னை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் நடிக்கிறியா அப்படின்னு நினைப்பான். இவட போன கேமில் அவனுங்க நடிச்சிருப்பானுங்க, இந்த கேமில் நம்ம நடிக்கிறோம். ஐயோ, ரோஸ் கலர்னு போடுறானுங்க. நமக்கே ஆப்பு வந்துடும் போலையே. ஆனால் அவனே ஒரு இம்போஸ்டர் தான் நினைக்கிறேன். மண்டை மேலே கொண்டு இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு பூ வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவனே ஒரு இம்போஸ்டர் தான் நினைக்கிறேன். அவன் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறான். அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி போட்டு விழுந்திருக்கு. ஸோ இந்த தடவை யாரும் ரிஜெக்ட் ஆக மாட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தனை போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு கேம் ஓவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் யாரையாவது போட்டு விடுறோமான்னு பார்க்கலாம். இங்கே யாரும் வரல. ஷேப் ஷிஃப்டர் பண்ணுறாரு பையன். ஹோஸ்டாகவே மாறி உள்ளே போயிட்டுருக்கு. அப்படி அவன் அழகாக வந்து என்ன அவனையாவது போட்டிருக்கலாம்லடா. என்னடா பச்சைக்கிளி, எதுவுமே நீ ப்ராப்பராக செய்ய மாட்டேங்கிற. ஆமாம், அவன் முன்னாடி போய் ஷேப் ஷிஃப்ட் பண்ணி அவன் போய் அலாரத்தை அடிச்சிருவான்டா. டெட் பாடி ஃபவுண்டு. நல்ல வேலை அவனும் ஒரு ஷேப் ஷிஃப்டராக இருக்கிறதுனால அவனை காட்டி கொடுக்க மாட்டான். இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்நேரம் வேறு ஒருத்தனாக இருந்தால் நீ அவனை கில்தானே பண்ணணும். நீ யார் போய் அவன் முன்னாடி ஷேப் ஷிஃப்ட் பண்ண சொன்னான்? அதாவது நம்ம பச்சைக்கிளி கொல்ல தான் பார்த்துருக்கான். அவனும் ஒரு இம்போஸ்டர் இருக்கிறதுனால தான் கொல்றது பொதுவாக ஷேப் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி மாட்டிக்கிட்டான். ஏதோ பரவாயில்ல, அவனும் ஒரு இம்போஸ்டருங்கிறதுனால நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஸோ எல்லோரும் பிளாக்கை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் பிளாக்கே போய் ஓட் பண்ணிடலாம். பட் பிளாக் வந்து இம்போஸ்டர் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும்ல ரிமைனிங் 2 இம்போஸ்டர் யாருன்னு. ஸோ பிளாக்கும் பறந்துடுவாருன்னு நினைக்கிறேன். பறந்ததுக்கப்புறமா இன்னும் யார் எத்தனை பேர் இருப்பாங்க? பறந்ததுக்கப்புறம் இன்னும் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆப்வியஸாக இவர் போயிட்டாருன்னா கண்டிப்பாக நமக்கு விக்ட்ரி தான் நினைக்கிறேன். ஸோ நோ டவுட் ஜெயிச்சாச்சுங்க. டாடா.